இரண்டாவதாக, நாம் இப்பொழுது தில்காதா மாதத்திலே இருக்கின்றோம். அல்லாஹ்வினால் புகழப்பட்ட மாதங்கள் 4 இருக்கின்றது. முஹர்ரம் மாதம், ரஜபுடைய மாதம், தில்காதா, தில்ஹஜ்ஜுடைய மாதம். இந்த 4 மாதங்களிலும் செய்யப்படக்கூடிய வணக்கங்களுக்கு, இபாதத்துக்களுக்கு அல்லாஹ் அதிகமான நன்மைகளை கொடுக்கின்றான். இந்த மாதத்தை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். எவ்வாறு? பூஜோடிச்சு, லைட் போட்டு, புத்தாடை அணிந்து கொண்டோ, நல்ல முறையில் சாப்பிட்டு கொண்டோ அப்படியான இல்லை. இந்த மாதங்களில் பாவமான காரியங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதிகமான நன்மைகளை செய்ய வேண்டும். இப்படி ஒரு மாதம் இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மாதத்திலே சிறிய தவறுகள் கூட செய்யாமல் எம்மை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் நாம் இப்பொழுது இருக்கின்ற மாதம் தில்காதாவுடைய மாதம். தில்காதா என்பது ஹஜ்ஜிக்கு முன்னால் உள்ள மாதம். இந்த மாதத்துடைய கடைசி கட்டத்திலே நாங்கள் இருக்கின்றோம். இந்த மாதத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மேலதிகமான அமல்கள் செய்யாவிட்டாலும் இந்த மாதத்திலே நாங்கள் செய்ய வேண்டியது சரியான முறையில் 5 நேர தொழுகைகளையும் ஜமாத்தோடு, அவ்வல் ஜமாத்தோடு தொழுவது, முன்பின் சுன்னத்துக்குள் தொழுவது, மேலதிக தஹஜ்ஜுடைய வித்ருடைய தொழுகையை தொழுவது, தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய ஔராதுகளை ஓதுவது, அதிகமான பள்ளிவாசல்ல இருப்பது, அதே போன்று தான தர்மங்களை செய்வது, பெரிதாக செய்யாவிட்டாலும் சதக்காக்களை, தான தர்மங்களை செய்வது, நோயாளிகளை பார்வையிடுவது, எல்லோரையும் என்று சலாம் சொல்வது, புன்முறுவலோடு பார்ப்பது, இப்படி ஒரு முஸ்லிமுக்கு இருக்கக்கூடிய பண்புகள், அமல்கள் கலந்த அந்த பண்புகளை நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தில்ஹஜ்ஜுடைய மாதம் வந்துவிட்டால் பல அமல்கள் அதில் இருக்கின்றது. பிறை 1 இருந்து பிற 10 வரைக்கும் ரமதானுடைய கடைசி 10 போன்று இந்த பகல் 10 சிறப்பாக இருக்கின்றது. தில்ஹஜ் 1 இருந்து தில்ஹஜ் வரைக்கும் இல்ல 10 அந்த பகல்களும் சிறப்பாக இருக்கின்றது. அந்த நாளையிலே நாங்கள் நோன்பு பிடிக்கலாம், அமல் இபாதத்துக்கள் செய்யலாம், உதுஹியாவுக்காக வேண்டி நாங்கள் நியத்து வைக்கலாம், அதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்யலாம், அரஃபாவுடைய நோன்பு நோக்கலாம், ஈதுல் ஃபித்ருடைய இபாதத் இருக்கின்றது, ஐயாமுல் தஷ்ரிக்குடைய பிறை 10, 11, 12, 13 நாட்களுடைய இபாதத்துக்கள் இருக்கின்றது. இவைகளெல்லாம் தெரிந்தவர்களில் அறிந்து புரிந்து அந்த நாட்களை அல்லாஹ்வுக்கு பொருத்தமுள்ள நாட்களாக நாங்கள் ஆக்குவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எல்லா அமல்களும் அந்தந்த நேரத்தில் செய்யக்கூடிய அமல்கள். இதிலே உதுஹியா என்று சொல்லக்கூடிய அமல் நாங்கள் நேர காலத்தோடு ஆரம்பம் செய்ய வேண்டும். நேர காலத்தோடு அதுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அது உடல் ரீதியாக, பணம் ரீதியாக, அரச ரீதியான அங்கீகாரங்கள் எல்லாம் பெற வேண்டி இருப்பதனால் அதனை நாங்கள் நேர காலத்தோடு நாங்கள் செய்ய வேண்டும். உதுஹியா என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டிய, எமக்கு செய்ய சொன்ன சுன்னா முஅக்கதா, முக்கியமான ஒரு சுன்னத்தாக இருக்கின்றது. இது எப்போ ஒரு வருஷத்தில் ஒருக்க வருகின்றது. இதை நாங்கள் எப்படியாவது நாங்கள் செய்ய பார்க்கணும். யாரோ செய்வார்கள், எங்களுக்கு ஒரு பார்சல் கிடைக்கும் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய கட்டளை, நபிகளாருடைய வழிமுறை, இந்த வழிமுறை அவர்கள் சொன்ன பிரகாரம் நாங்கள் செய்ய வேண்டும். ஹிஜ்ரி 2 இது கடமையாக்கப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியும் செய்தும் காட்டிய ஒரு அமல். மூமினான முஸ்லிமானவர்களுக்கெல்லாம் இதை செய்யுமாறும் ஆர்வப்படுத்தியிருக்கிறார்கள். இது யார் யாருக்கு செய்யலாம் என்று சொன்னால், ஈதுடைய நாள், ஹஜ்ஜி பெருநாள் ஈதுடைய நாளிலும், அந்த ஐயாமு தஷ்ரிக்குடைய 3 நாளிலும் உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் இருப்பதற்கும் இடம் இருந்தால், அவ்வளவும் இருந்தால் போதும், அவருக்கு செய்யலாம். நாங்கள் நினைக்கிறோம், குர்பான் கொடுக்குறேன்டா அது பெரிய ஹாஜியார்மார் கொடுக்கணும், வசதிக்காராக்கள் கொடுக்கணும், 30-40 ஏக்கர் வயல் செய்கிறாக்கள், 1 லட்சம் 2 லட்சத்துக்கு மேலே சம்பளம் எடுக்கிறாக்கள், அவங்க தான் கொடுக்கணும் நாங்கள் நினைக்கிறோம். அப்படி அல்ல. பெருநாள் அன்றும் அந்த ஐயாம தஷ்ரீக்குடைய நாட்களில் வாழ்வதற்குரிய வாழ்வாதாரம் இருந்தால், அதைவிட மேலதிகமாக இருந்தால், அப்போ நாங்கள் எல்லோரும் அந்த சுன்னாவை ஹயாத்தாக்குவோம். சில சுன்னத்துக்கள்
வருஷத்துக்கு ஒருக்காத்தான் வரும். அதை நாங்கள் செய்யணும், விடக்கூடாது. ஒரு ஆஷூரா நோன்பு வருஷத்துக்கு ஒருக்கா, அரஃபாவுடைய நோன்பு வருஷத்துக்கு ஒருக்கா. இதை நம்ம ஏன் விடணும்? இதை விடக்கூடாது. எதிர்வரக்கூடிய வருடத்தில் நாங்கள் ஹயாத்தோடு இருப்போமா இல்லை என்று எமக்கு சொல்ல முடியாது. அதனால் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இது ஒரு சுன்னத்தை முவக்கதாவை நாங்கள் செய்ய வேண்டும். இந்த கிராமத்திலே 600-650க்கு மேற்பட்ட குடும்பம் வாழுகின்னு சொன்னால் 650 பங்கு சேர்ந்தாலும் கூட 90-92க்கு மேல மாடுகள் சேர்ந்துடும். எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சுன்னத் யஹ்யாவுல் சுன்னத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இந்த மார்க்கத்தை மில்லத்தை இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சுன்னாவை என்னுடைய உம்மத்துக்கும் நான் அனுமதி வழங்கி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். இப்ராஹிம் நபியுடைய தியாகத்தை முன்கொண்டு வரப்பட்ட ஒரு இபாதத்தாக இருக்கின்றது. இதை செய்வதனூடாக அல்லாஹுடைய நெருக்கு நமக்கு ஏற்படுகின்றது. லா யனாலுல்லாஹு லுஹூமஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். இந்த விஷயத்தை நாங்கள் செய்வதனூடாக நாங்கள் அந்த இறைச்சிகளை பெற்றுக்கொள்வதோ அதனுடைய இரத்தத்தை அடைந்து கொள்வதோ அதுவல்ல நமது நோக்கம். இதை செய்வதனூடாக அல்லாஹுடைய தக்பீர், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியது, அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுகிற யா அல்லாஹ் என்று அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அந்த அச்சத்தோடு நம்ம செய்யக்கூடியதாக இருக்கும். அப்படி செய்யும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதற்கான கூலி என்ன என்று சொன்னால், மா அமில ஆதம் மின் அமலி யௌமின் நஹரி அஹப் இலல்லாஹ் மின் இஹ்ராக்கித்